எனக்கு சிரிப்பு வருது, உங்களுக்கு சிரிப்பு வருது. நினச்சா நான் மாற்றிக்க முடியல. நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. படம் டைமில் கட் பண்ணி போட்டு குடிக்க மாட்டேன்னு சொல்கிறது இல்லை, அதிகமாக குடிக்கிறது இல்லை, பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். வணக்கம் பீனூஸ் நேயர்களே. இன்னைக்கு இசையமைப்பாளராக வந்துட்டா நம்ம ஹீரோவாகவும் அயர்லான்ற அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கார் மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார். சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி பார்க்கும்பொழுது கான்ஸில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டருக்கான அவார்டு வாங்கியிருக்கீங்க. அப்புறம் வேர்ல்ட் கப்பில் உங்களோட பாடல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் 25 படங்கள் ரொம்ப குவிக் ஸ்பேன் ஆஃப் டைமில் கம்போஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹீரோவாகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ரீக்காக போயிட்டுருக்கு. நான் ஊர்லேருந்து இங்கே வரும்போதே நான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆக போகிறேன், பண்ணால் வந்து மணிரத்னம் சார் தான் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவெடுக்கும்போது எனக்கு கொட்டடிக்க மட்டும் தான் தெரியும். கர்நாடிக், வெஸ்டர்ன் அது இப்போவும் தெரியாது, வேறு விஷயம். ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்போது நான் வந்து அப்படி தான் மியூசிக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து அவருக்காக வெயிட் பண்ணேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஒரு தடவை ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் பார்த்து மீட் பண்ணி கெஞ்சி கொடுத்தாரு. மீட் பண்ணிட்டேன். பார்க்கும்போது மணி சார் பார்த்துட்டு அவர் புரிஞ்சிட்டார். ரொம்ப இன்னசென்ட்டாக ஒன்றுமே தெரியாமல் வந்து நம்பிக்கையோடு வந்துட்டான்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அனுப்பிச்சிட்டார். ஒன்றுமே தெரியாமல் நம்பினேன் நான் வந்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்பு கிடைக்காதப்போ சரி என்னென்ன பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உருட்டி புரட்டி மியூசிக்கில் தேவையான விஷயங்கள்லாம் மினிமம் பேசிக் ரிக்குவயர்மெண்ட் இருக்கு இல்லையா. மாரத்தானில் ஓடுற எல்லாருமே ஃபஸ்ட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. அதில் 10,000 பேர் ஓடுவாங்க. அந்த 10,000 கடைசியாக ஓடுறான் பார்த்தீங்களா, அவனும் ஒரு நம்பிக்கையோட ஓடுறான்ற கணக்கில் தான் நானும் மியூசிக்கில் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணேன். அதே நம்பிக்கையில் தான் நானும் ஓடுறேன்னு சொல்லிட்டு நடிப்பில் ட்ராவல் பண்ணுறேன். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, நல்லா போயிட்டுருக்கு, நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி நான் நம்பினது, அதாவது அதுக்குரிய ஸ்டஃப்லாம் இல்லாமல் நம்பினேன். இன்னும் பல ஸ்டஃப் எனக்கு கிடையாது, நம்பிக்கை இன்னும் அப்படியே வச்சுருக்கேன். பார்க்க ரொம்ப பழமாகிற சத்தம் போட்டு பேசியா பேசுவேன். இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வயசு 39. சாரி கேமரா முன்னாடி சொன்னதுக்கு 40. ஆமாம் 40னே வச்சுப்போம். வயசு இப்போ 40. இது வந்து மார்க்கெட்டில் நம்ம நிற்கணுன்றதுக்காக வச்சுக்கிற லுக்கா, இல்லை இயல்பாகவே காசு பணம் வந்தால் அது வந்துருமா, இல்லை ஏதாவது ஒரு ஒர்க்கு போகுது அதுக்கு? அது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ட்ரிம்மாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து தூக்கம் இல்லை, கவலை நிறைய இருந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ட்ரிம் ஆகிடலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து நிறைய பேர் குண்டாகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப குண்டாகிறவங்க திடீர்னு செகண்ட் சீன் போடுறது குண்டாகிறவங்களுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாடை தாண்டி கொஞ்சம் ட்ரிங்க், ஒரு டம்ளர் ட்ரிங்க்குன்னு தான் பேர், ஆனால் அதில் 400 கேலரி 500 கேலரின்னு எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும். அது டயட்டில் இருக்கவங்களுக்கு புரியும். குடிக்க மாட்டேன்னு சொல்கிறது இல்லை, அதிகமாக குடிக்கிறது இல்லை. அப்புறம் நிறைய பிரச்சனைகள், நிறைய டென்ஷனு, ஒரு வேலை இல்லாமல் 10 வேலை எடுத்து போட்டு பண்ணுறதுன்ட்டு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் போகிறது. நடிக்கணும்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்பா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மாதத்துக்கு 2 நாளாவது யோசிச்சு ஜிம்முக்கு போகிறது. சார் பதிலில் வந்து பயங்கரமான ஒரு தெளிவு தெரியுது. இந்தியா பாகிஸ்தானுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சோஷியலாக இருந்திருக்கீங்களா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸிவாக இருக்கீங்களா? வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நெஞ்சாங்குட்டியில் இருக்கிற பாட்டில் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்வேன்னு சொன்னேன். சார் நான் வந்து உட்காந்தேன், டேரக்டர் கதை சொன்னார், கதை சொல்லும்போது இந்த மாதிரி ஸ்கேட் இருந்தார் சொன்னார். இப்படி அந்த 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 சாங்கை சுற்றி மட்டும்தான் என்னால் ப்ளே பண்ண முடியும். அதை தவிர்த்து எதாவது பேர்னாலும் இவன் என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறான் நினைக்கலாம். அந்த சாங் லிமிட்டுக்குள்ளே தானே பேச முடியும். இப்போ வந்து நான் பேசுகிறதுக்குரிய விஷயங்கள் அதிகம். திடீர்னு ஹீரோயினை பற்றி கேட்பீங்க, கெமிஸ்ட்ரி பற்றி பேசுவீங்க, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிங்க, நிறைய ஏரியா இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய பேசுகிற மாதிரி தெரியுது எக்ஸ்ப்ரெசிவாக. அதுவும் இதுவும் ஒரே ஆள் தான். சொந்த காசுல சரக்கு அடிக்கிறதா இருந்தா எவ்வளோ அடிப்பீங்க? நான் சொந்த காசுல சரக்கு அடிக்க மாட்டேன் மாமா. ஏன்? சொந்த காசுல சரக்கு அடிச்சா எப்பெல்லாம் கையில காசு இருக்கோ அப்பெல்லாம் சரக்கு அடிக்கணும்னு தோணும். ஒரு மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி ஹீரோ ஆகணும், இல்லை ஒரு கதாநாயகன் ஆகணும், கதைக்கான நாயகன் ஆகணும்னு உடனே கதைக்கான நாயகன் அதுதான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஃபேண்டாஸ்டிக் சார். ஸோ அப்படி ஆகணும்னு முடிவு பண்ணும்போது உங்கள் மனைவியிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் டு சம்படி ஸ்ட்ராங்கஸ்ட் கிரிட்டிசிசம் என்னவா இருந்துச்சு? எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து என் ஒய்ஃபு வந்து எதுக்கு இந்த மாதிரி முடிவுலாம் கொடுக்குற, என்ன நினச்சிட்டு இருக்க, அவ்வளோ ஈஸியாக சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னு பயங்கரமான அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. அத்தனையுமே நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். சரி அக்கறை இருக்கிறதுனால சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, பிடிவாதமாக இருக்குது மைண்டு, நினச்சா என்ன மாற்றிக்க முடியல. ஸோ நம்ம வயசானதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 15 வருஷம் கழித்து நான் முன்னாடி இப்போ நினச்சேன், அப்போ வந்து அவங்க தடுத்துட்டாங்க, அவங்க மட்டும் தடுக்கலைன்னா நான் மாறியிருப்பேன், அப்படியா இருப்பேன்னு நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு, இன்னும் கூட இருக்குது. 3 ஜெயிச்சிச்சு, 4வது பார்ப்போம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது. இந்தியா பாகிஸ்தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கண்லேருந்து தண்ணி வர அளவுக்கு சிரித்து வெளியே வந்ததுக்கப்புறம் தோணுன ஒரே ஒரு விஷயம், இந்த விஜய் ஆண்டனி கிட்ட ஏதோ ஒரு நேக் ஒன்று இருக்குது அப்படின்னு தோணுச்சு. சரி, இந்த 3 படங்களாக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஆடியன்ஸை போய் சேர்ந்துருக்கு, என்னமோ சம்திங் இஸ் ஹேப்பனிங், யூ ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபிலிம்ஸா இல்லை ஆடியன்ஸோட பல்ஸ்? ரொம்ப சிம்பிள். நான் இங்கிலீஷ் படங்கள் நிறைய பார்க்குறதில்ல. நான் வந்து ரெஃபரன்ஸுக்கெலாம் பார்க்க சொல்லுவாங்க, அல்பாச்சினோவை பாருங்கள் சார், அப்படி பாருங்கள், மார்லின் பிராண்டோலாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரிலாம் பாருங்கன்னுவாங்க. அதெல்லாம் நான் வந்து பார்க்குறதில்ல. நான் வந்து சினிமா கற்றுக்கிறது இல்லை ஆக்சுவலாக. எப்படி அது ஃபில்ம் மேக்கிங் பற்றி ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லாமல்
நான் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் வந்து நான் தர டிக்கெட்டாக பல்ஸாக மக்களோட மக்களாக நார்மலாக இருக்கேன். ஸோ நான் எனக்கான படம் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு சிரிப்பு வருது, உங்களுக்கு சிரிப்பு வருது, அவ்வளோதான் என்னோடய ஃபார்முலா. இந்தியா பாகிஸ்தான் பொறுத்தவரை நம்ம அழ வச்சிடலாம், ஆனால் சிரிக்க வைக்கிறது ஹிமாலயன் டாஸ்க். அதில் பயங்கர எக்ஸ்பிரஸிவாக இருந்தீங்க, டைலாக் டெலிவரி நல்லா இருந்துச்சு, நல்லா காம்ப்ரிஹெண்ட் பண்ணீங்க கூட இருக்கிறவங்கள. ஸோ இது எப்படி யூ ஜஸ்ட் காட் பி? இல்லை, நம்ம எல்லாருக்குமே நடிக்க தெரியும் ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்து ஸ்கூல் டீச்சரை பார்க்குறோன்னா சார் அப்படின்றோன்னா என்ன நீங்கள்லாம் உண்மையாகவே ரெஸ்பெக்ட் வச்சுட்டு சார் எல்லா டீச்சரும் எனக்கு சொல்ல வரல. ஒரு அடிச்சிருப்பார் நேற்று உங்களை ஸ்கூல் படிக்கும்போது, அவன் எல்லாம் உருப்பிடுவானான்னு பேசியிருப்பார். ஆனால் நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னே சார் குட் மார்னிங் சார்னு சொல்லும்போதே நீங்கள் ஒரு சூப்பர் ஆக்டர் ஆகிடுறீங்க. ஹெட் மாஸ்டரை பார்த்தோன்னே இது பண்ணுவீங்க. அதுவும் பலர்கிட்ட நடிக்கிறீங்க நீங்கள் வாழ்க்கையில். உங்கள் பாஸை பார்த்தா நடிக்கலாம் ஆஃபீஸில். ஸோ அதனால் நடிக்க தெரியாதுன்னு சொல்ல மனிதர்கள் வந்து பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லோரும் நடிக்கிறாங்க வாழ்க்கையில். நீங்கள் சொல்ல முடியுமா நடிக்கலன்னு சொல்லிட்டு? ஸோ இல்லை, பதில் சொல்லுங்கள். சொல்லவே முடியாது. சரி, அதை எல்லோரும் நடிக்கிறோம். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது ஒவ்வொரு வாட்டியும் வித ஸ்டைலில் ட்ரை பண்ணலன்னா ஒன்றை மட்டும் தான் லவ் பண்ணுறேன் நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட சொல்லும் போது அந்த பொண்ணு நம்புறா இல்லையா? அதே தான். ஸோ அதான் அது மாதிரி வந்து எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்பில். அதை கேமரா முன்னாடி பண்ணுறது தான் விஷயம். ரெண்டாவதாக வந்து இந்த படத்தோட ஸ்கிரிப்டில் சில சென்சிபிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு. ஆரம்பத்துலேருந்தே அந்த கதைக்கான ஒரு ப்ரெமிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அது எல்லாம் லாஜிக்கலாக கனெக்ட் ஆகிட்டே வரும். பெரிய லெவலில் இல்லைனாலும் ஒரு லெவலில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் லாஜிக்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்டை ஆஸ் அ ப்ரொடியூசராக எப்படி? ரொம்ப ஒரு சிம்பிளாக நான் சொன்னால் தப்பாக கூட இருக்கலாம். ஸ்கிரிப்டில் சென்சிபிலிட்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறதே கிடையாது. 2.5 hours வந்து ஒரு கதை சொல்லணும்னு கூட நினைக்கிறது கிடையாது. இப்படி இருக்கணும், ஒரு மாரல் மெசேஜ், கதை, ஸ்கிரிப்டு எதுவுமே இல்லை. என்னோட நோக்கம் எல்லாமே 2.5 மணி நேரம் மக்களை உட்கார்ந்து வச்சு அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணணுன்றது மட்டும்தான். மார்க்கெட்ல மீன் விற்கிற மாதிரி இருக்கிற உன்னை போய் மார்க்கெட்டிங் மேனேஜர்னு சொல்லும் போதே நான் உஷாரா இருக்கணும். உன்னை போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்லும் போது நானும் உஷாராம தான் போயிட்டேன். கூடிய சீக்கிரம் நீங்கள் டைரக்ட் பண்ணிடுவீங்கன்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அது இல்லைன்னு வேற சொல்லிட்டீங்க. பட் ஒரு டைரக்டருக்கான எல்லா குவாலிட்டியும் இருக்கிற மாதிரி தோணுது. அது டைரக்ட் பண்ணலாம், நாளைக்கு நினச்சி கூட பண்ணலாம், நேரம் இல்லை. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் வந்து ஒரு ரொம்ப அழகாக ஒன்று சொன்னீங்க, என்னோட கேரியர் கிராஃப்லாம் இல்லாமல் படம் கதை நடிக்கிறேன் படம் அவ்வளோதான், கதைக்கான நாயகன் அவ்வளோதான். அந்த படங்கள்லாம் எப்படி இருக்க போகுது? இதை பேசுனா நீங்கள் நாளைக்கு வந்து படம் டைமில் கட் பண்ணி போட்டு எவ்வளோ சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் அதை பற்றி இல்லை, நான் கவலைப்படல. என்னன்னா நான் ஏன் பேக் டு பேக் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அந்த படம் நல்லா வரலன்னா ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஓடணும்னு அவசியம் இல்லை. எல்லா படமும் நல்ல படமும் கண்டிப்பாக பேர் வாங்கும்னு நம்புகிறேன். என்ன படம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா இப்போ பிச்சைக்காரன், சைத்தான், ஹிட்லர், திருடன், சலீம் 2 எல்லா படமே உங்களுக்கு பிடிக்கிற படமாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ உங்கள் குரலுக்கான ஃபேன்ஸும் இருக்காங்க, ரசிகர்கள் ரொம்ப. அது என்ன மியூசிக் டைரக்டர்னாலே ஒரு ஹை பிச் கட்ட குரல் அப்படின்றது ஏதாவது பொதுவாகவே எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்டையும் அப்படி ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ யுவனுக்காக பிரியாணியில் பாடிருந்தீங்க. ஸோ சிங்கிங் கமிட்மெண்ட்ஸ் இது எல்லாமே டைம் ஃபேக்டர் தான் தெரியும் சார். பட் ஒரு 4-5 முகம் இருக்குன்னா அப்பப்போ அந்த முகத்தை வந்து காட்டிகிட்டே போகணும். ஸோ அதனால் பாடுறதுக்கான ரொம்ப இப்போ என்னோட இந்தியா பாகிஸ்தானில் என்னால் பாட முடியல. பிச்சைக்காரனில் பாடலாம், அது வந்து காலமும் விஷயங்களையும் தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள் தான். பட் நான் ஒரு பெரிய குரல் பயங்கரமாக பாடுறேன், எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். அந்த ஃபேனே வந்து அந்த சத்தியம் பண்ணி சொல்கிறேன் சார் நான் உங்கள் ஃபேன் சார் உங்கள் குரலுக்குன்னு சொன்னால் கூட நான் நம்புற தயாராக இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு கணிப்பு இருக்குது என் குரல் பற்றி. ஆனால் நான் பாடுவேன், எனக்கு தோணுன்னா நான் பாடிப்பேன். ஆனால் அதுக்கு வந்து பெரிய டிமாண்ட் இருக்குது, பயங்கரமான வாய்ஸு அதெல்லாம் கிடையாது. அது நல்ல நல்ல சிங்கர்ஸ்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் அந்த பாட்டுக்கு ஏதாவது தோணுச்சு பாடலாம்ப்பா, இந்த பாட்டுக்கு ரொம்ப தப்பாக இருக்காது நம்ம பாட்டினா அப்படின்ற மாதிரி எல்லாமே சேர்ந்து அமைஞ்சதுன்னா ஒரு பாட்டு பாடுவேன், அவ்வளோதான். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா அது ஐ ஃபீல் ஸோ லைட் ஆல் ஆஃப் அ சடன். அண்ட் இப்படியே இருங்க கண்டிப்பாக, தயவு செஞ்சு தொடர்ச்சியாக இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் வாட் எவர் கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் யூ டூ அண்ட் என்ன ரிசப்ஷனாக இருந்தாலும் சரி இப்படியே இருங்க. பட் ஆன் த கான்ட்ரரி நீங்கள் திரும்ப மியூசிக் டைரக்ஷன் வரணும் அப்படின்றது ஒரு யுனானிமஸாகவே எல்லாருக்கும் இருக்குது. பிச்சைக்காரன் பண்ணுறேன், சைத்தான் பண்ணுறேன், ஹிட்லர் பண்ணுறேன். அதனால் என்னென்ன எப்பப்போ எனக்கு கேப் கிடைக்குதோ அப்போல்லாம் பண்ணுறேன். இன்னும் பொறுப்பு அதிகமாக இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. ஸோ ஏதோ நான் அடிச்சுட்டு ஏதோ ஓட்டி விட்டார் அப்படின்னு நினைக்காம இன்னும் சென்சிபிளாக பண்ணுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினைக்கணும் அப்படின்றதுக்காக உட்காரும் போதே கொஞ்சம் கவனமாக தான் உட்காடுறேன். இன்னும் ஆடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், மியூசிக்கில் வந்து ஒரு சேஞ்ச் தரணும். வெறும் வார்த்தையை மட்டும் வச்சு மக்களை ஏமாத்திராதடா பண்ணுறோம்ல மக்காயெல்லாம்,
நாக்கமுக்க அது மாதிரிலாம் இல்லாமல் சென்சிபிளாக கொஞ்சம் மியூசிக் பண்ணுறான்னு சொல்லிட்டு நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து அந்த கேள்வி கேட்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நீங்களே நான் தான்டா அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்க. ஸோ இந்த சிமிலாரிட்டி இன் காம்போசிஷன்ஸ் ஹவு டு யூ see that? ஒரு தாக்கம் இருக்கும், அது சில பாடல்களில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு ப்ரோட்டூலில் இருக்கிற ப்ளக்கினாக இருக்கலாம், யூஸ் பண்ணுற சிங்கராக இருக்கலாம், பிஜிஎம்மாக இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் கூட இருக்கலாம். ஸோ அந்த கிரிட்டிசிசம் எப்படி? அது எனக்கு மறதி ரொம்ப அதிகம், அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் வெரைட்டி கொடுக்குறேன் ஆக்சுவலாக. இல்லைனா நான் பயங்கரமாக யோசிச்சு பண்ணால் வராது. எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு கம்போசிங்கில் உட்காரும்போது ஒரு டியூன் பண்ணுறேன் பிடிக்கலன்னாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தை மறந்துடும். அதுவே மைண்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் திருப்பி ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெரைட்டி கொடுக்குறேன் நான். ஏன்னா குத்து பாட்டும் பண்ணுறேன், இதுவும் பண்ணுறேன். அது பத்தாது, இன்னும் ஒரு வேறு விஷயத்துக்கு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு பயங்கர நாலேஜ் எல்லாம் வேணும். பார்ப்போம், ஏதாவது மேனேஜ் பண்ணி நான். பட் திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க சார் நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது. முளைச்சு முன்னு இலையோடலையாக இருக்கட்டும், இல்லை ஹரிதாஸோட ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்க்ளூடிங் சாங்ஸாக இருக்கட்டும், சங்கர் மதேவன் பாடின அந்த பாடலாக இருக்கட்டும், அப்பப்போ திடீர்னு ஒரு முத்து டக்குன்னு வந்து எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போயிடும். பட் மக்களோட பல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் பாடல்கள் போட்டுகிட்டே இருப்பீங்க. இப்போ ஓவராலாக ஒரு ஆக்டர் விஜய் ஆண்டனி, மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி, ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி நீங்களே அழகாக பிரிச்சுட்டீங்க இப்போ. ஸோ இந்த 3 ரோலில் எது பிடிச்சிருக்குன்னுலாம் நான் கேட்க மாட்டேன். ஆனால் இந்த 3 ரோலில் எது உங்களுக்கு ஜாஸ்தி சந்தோஷத்தை கொடுக்குது? ஆக்டர். ஏன்னா ரொம்ப சிம்பிள் ரீசன், அவங்களுக்கு கோடிக்கணக்காக பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அன்பு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா எவ்வளோ இது இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நான் வந்து நிறைய பேருக்கு மக்களுக்கு எனக்கு தெரியாது, பர்சனலாக பழகினதில்லை, எங்கேயோ உட்காந்துட்டு மியூசிக் பண்ணி நடிச்சிட்டு போயிட்டுருக்கேன், வசனம் பேசிட்டு போகிறேன். ஆனால் விஜய் ஆண்டனின்னா ஒரு நம்பிக்கையும் அன்பும் தானாக ஒன்று உருவாகுது, ஒரு இமேஜ்னு ஒன்று க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு யாரோ ஒருத்தர் முகம் தெரியாதவர் நம்மளை நேசிக்கிற ஒரு கொடுப்பினா இருக்கு இல்லையா, அது வந்து இதுக்காக எவ்வளோ வேணால் கஷ்டப்பட்டு நடிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு வந்திருக்கு. எங்கள் ஊரில் ஐயா தானே பெரிய படிப்பு. ஐயா என்ன படிச்சிருக்காரு? நான் 6 முறை பசங்க எடுத்திருக்காரு. இப்போ சமீபத்தில் எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன உடனே நம்ம நண்பர் வந்து ஒய்ஃபை போய் உட்கார வைங்க, அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. அது தப்பான அட்வைஸா கரெக்டான அட்வைஸா அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. ஆனால் அவங்க ஒய்ஃப் எப்படி ஒரு சப்போர்ட்டாக போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் அண்ட் எமோஷன் சப்போர்ட், அது எப்படி அந்த கெமிஸ்ட்ரியை பற்றி சொல்லுங்கள். ஒய்ஃப் வந்து என்னோடய ஃப்ரெண்டு. அவங்க ஆக்சுவலாக ஃப்ரெண்டாக யாராக இருந்தாலும் உட்கார வைக்கலாம். ஃப்ரெண்டு வந்து அந்த மாதிரி நான் கஷ்டப்படும் போதும் சரி, இன்றைக்கி என்னை வந்து ஒரு புருஷன் விஜய் ஆண்டனி அது மாதிரிலாம் பார்க்காம தன்னோட மூத்த குழந்தையாக பார்க்குறாங்க. எங்கள் அம்மா என்னை எப்படி பார்த்தாங்களோ அப்படி தான் பார்க்குறாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்க பார்க்கல, போனாங்கன்னா என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான், என்ன வாட்ச் கட்டியிருக்கானா, ஒழுங்காக போங்க, மூஞ்சி கழுவிட்டு போங்க அப்படின்ற மாதிரி செக்ஷன்லாம் எனக்கு வரும். ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி தான் என்னை வந்து அவங்க ஒவ்வொரு நாளும் என்னை பார்க்குறது. அப்படி ஒருத்தங்க வந்து என்னை எல்லாத்தையும் பண்ண முடியாது இல்லையா, பிஸ்னஸில் பல விஷயங்கள் இருக்குது, சினிமாக்குள்ளேயே பாதி விஷயங்களை வந்து அவங்க தாங்கிக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் என்னோட வந்து பேக் போன், அவங்க சீக்ரெட் எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் சார். தொடர்ந்து பாடல்கள் பண்ணுங்க. ஏன்னா விஜய் சாருக்குலாம் ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ ஹிட் பாடல்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் கீபோர்டில் உங்கள் கைகளை வைங்க. கண்டிப்பாக ப்ரொடியூஸும் பண்ணுங்க, படமும் பண்ணுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி சந்தோஷமாகவும் இருங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தான் இருக்கீங்க, அது தெரியுது.